ஜெய் சாயிராம். எது நடந்தாலும் முதலில் நம்மை நாம் நம்ப வேண்டும். நாம் சாதிக்க பிறந்திருக்கிறோம் என்று நம்மீது நமக்கே நம்பிக்கை இருந்தால் எதையும் மிக சுலபமாக வென்று காட்ட முடியும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளை உன்னுடைய வாழ்வில் பெருமகிழ்ச்சி நிகழப்போகிறது. நீ நினைத்த காரியம் எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக நடக்கப் போகிறது. உனது வெற்றிக்கான பாதை மிக மிக பிரம்மாண்டமாகவே பிறக்கப் போகிறது. ஆம் என் பிரியமே, நீ வேண்டியதை நீ தேட நினைத்தால் உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே உனக்கு சாதகமாகவே கிடைக்கும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய எண்ணம் அதிகமாக இருந்தால், பெரியதாக இருந்தால், வாய்ப்பும் அதைவிட மிக மிக பெரியதாகத்தான் இருக்கும். ஆம் என் பிரியமே, முன்னேறிக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்வு மிக பிரம்மாண்டமான வெளிச்சத்தை நிச்சயமாக காண்டும். என் அன்பு பிரியமே, நினைவில் வைத்துக்கொள், நீ தனியாக இல்லை. உனக்குள் எந்த தடைகளையும் எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளும் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் குடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை எப்பொழுதும் மறந்துவிடாதே என் பிரியமே. உன்னுடைய கடந்த கால தவறுகளுக்காக உன்னை நீயே வருத்தி கொள்வதை முதலில் நிறுத்திவிடு. எல்லோருமே தவறு செய்யத்தான் செய்கிறார்கள். அந்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறி செல்வதுதான் வெற்றிக்கான ரகசியம். ஆம் என் பிரியமே, உன்னை நீயே மன்னிப்பதுதான் உனக்கான மிகப்பெரிய விடுதலை என்பதை புரிந்து கொள். உன்னால் முடியும், நிச்சயமாக முடியும். ஆம் என் பிரியமே, இது ஒரு எளிமையான வாக்கியம்தான். ஆனால் அதில் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது என்பதை முதலில் நீ உணரு. நீ ஒரு செயலை செய்வதற்கு தயங்கவும் செய்யலாம் என் பிரியமே. அப்படி இருந்தாலும் அது உனக்கு கடினமானதாகவும் தோன்றலாம். எதையும் எதிர்கொள்ள உனக்குள் ஒரு வலிமை இருக்கிறது என்பதை நீ முதலில் நம்பு. அதை நீதான் நம்ப வேண்டும். உன்னுடைய அந்த நம்பிக்கையே அனைத்தையும் வெல்லும் ஆயுதமாக மாறிவிடும். ஒரு தோல்வியும் உனக்கு ஒரு பாடம்தான். நீ கீழே விழுந்தால் அங்கேயே விழுந்து கிடக்க வேண்டிய அவசியமில்லை என் பிரியமே. ஒவ்வொரு தடவையும் நீ எழும் பொழுதும் முன்பை விட வலிமையாகிறாய் என்பதை உணர்ந்து கொண்டு எழப்பழகு. நீ பெறும் தோல்விகளும் உன்னை வளர்க்கும் படிகட்டுகள் என்பதை புரிந்து கொள். உன்னை நீயே நம்ப மறுக்காதே. மற்றவர்கள் உன்னை நம்புகிறார்களோ இல்லையோ, முதலில் நீ உன்னை நம்ப வேண்டும். உன்னுடைய திறமைகளையும் உன்னுடைய நோக்கத்தையும் உறுதியாக நம்பு என் பிரியமே. உன்னுடைய நம்பிக்கைதான் உன் கனவுகளை நிஜமாக்கும் ஆயுதமாக இருக்கும். வாழ்க்கை ஒரு பயணம்தான் என் பிரியமே. வாழ்க்கை ஒரு பயணம்தான். அதில் மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். தடைகளும் தடங்கல்களும் இருந்தேதான் தீரும். அவ்வப்போது கவலைகளும் சவால்களும் வரத்தான் செய்யும். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து செல்லும் சக்தி உனக்குள் இருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். எந்த நிலையிலும் நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. உனக்குள் ஒரு ஒளி இருக்கிறது. அதை கண்டுபிடித்து பிரகாசிக்க செய்ய கற்றுக்கொள். நீ எல்லாவற்றிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என் பிரியமே. உனக்குள் தனித்துவமான திறமைகள் கொட்டி கிடக்கிறது என்பதை நம்பு. ஒவ்வொருவருக்குமே ஒரு சிறப்பான இடம் இருக்கத்தான் செய்கிறது.
உன்னுடைய தனித்துவத்தை அறிந்து அதை வளர்த்து கொள்ள கற்றுக்கொள். அதுவே உன்னுடைய தன்னம்பிக்கையின் அஸ்திவாரமாக இருக்கும். அதுவே உன்னுடைய தன்னம்பிக்கையின் அஸ்திவாரமாக இருக்கும் என் பிரியமே. என் அன்பு பிரியமே, உனக்கான பாதையை தேடாதே, உனக்கான பாதையை நீயே உருவாக்க கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கையின் நலனுக்காக அனைத்தையும் நிறைவேற்ற உனக்கு இந்த பிரபஞ்சமே துணையாக வரும் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் பிரியமே. உனக்கான பாதை எதுவோ அதை கண்டுபிடி. உன்னுடைய வாழ்க்கை இருண்டு விடவில்லை என் பிரியமே, இருண்டு விடவில்லை உன்னுடைய வாழ்வு. எல்லா இருளையும் விரட்டி அடிக்கும் ஒளி உனக்குள் தான் இருக்கிறது. விரட்டி அடிக்கும் ஒளி உனக்குள் தான் இருக்கிறது. ஆம் என் பிரியமே, உனக்குள் இருக்கும் ஒளியை நம்பு. உனக்குள் இருக்கும் ஒளியை நம்பு. உன்னுடைய உள்ளுணர்வு ஒருபோதும் உன்னை கைவிடாது என் பிரியமே. அது காட்டும் பாதையில் நம்பிக்கையோடு அடி எடுத்துவை. தடைகளை தகர்த்து எறிய கற்றுக்கொள். உன்னுடைய முன்னேற்றத்திற்கு வரும் தடை கற்களை படிக்கட்டுகளாக மாற்ற கற்றுக்கொள். ஒவ்வொரு தடையும் உன்னை மேலும் மேலும் உறுதியாக்கும் என் பிரியமே, மேலும் மேலும் உறுதியாக்க செய்யும். எனவே என் பிரியமே, ஒவ்வொரு தடையையும் தடங்கல்களையும் எதிராக நினைத்து அப்படியே ஓய்ந்து உட்கார்ந்து விடாதே. ஒவ்வொரு தடையும் உனக்கு மேலே உயர்த்துவதற்காகத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொள். தைரியத்தோடு இரு. தைரியம்தான் உனக்கு துணை நிற்கும். பயம் உன்னை முன்னோக்கி இழுக்க முயற்சிக்கும் என் பிரியமே. பயம் உன்னை முன்னோக்கி இழுக்க முயற்சிக்கும். தைரியம் உன்னை முன்னோக்கி அழைத்து செல்லும் தைரியமே. எனவே என் பிரியமே, தைரியமாக இரு. சவால்களை நேருக்கு நேராக எதிர்கொள்ள கற்றுக்கொள். ஓடி ஒளிந்து கொள்வதால் எந்த பிரச்சனையும் தீர்ந்து விடாது என் பிரியமே. எந்த பிரச்சனையும் தீர்ந்து விடாது. வருவது வரட்டும் என்று நீ தைரியமாக இருந்தால், தைரியமாக சவால்களை எதிர்கொண்டால் வரக்கூடிய கஷ்டமே உன்னை விட்டு விலகிவிடும் மிக தூரமாக. என் அன்பு பிரியமே, எதிர்த்து நிற்கவும் வெற்றி கொள்ள முடியாமலும் போனாலும் பரவாயில்லை என் பிரியமே. அதிலிருந்து நீ உன்னுடைய வெற்றிக்கான புதிய பாடங்களை கற்றுக்கொள். அதை அனுபவமாக எடுத்துக்கொள். உனக்குள் இருக்கும் திறமையை நீ கண்டறியும் நாள்தான் உன்னுடைய வாழ்வின் பொன்னான நாள் என்பதை புரிந்து கொள். ஒவ்வொருக்குள்ளும் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதன் மூலம்தான் எல்லாமே புதைந்து இருக்கிறது. மகத்தான சாதனைகளையும் படைக்கிறார்கள். உன்னை புதுப்பித்து கொண்டே இருக்க கற்றுக்கொள். புதுப்பித்து கொண்டே இரு. தேங்கி நிற்கும் நீரை போல அல்லாமல் ஓடும் நதியைப் போல உன்னை எப்பொழுதும் புதுப்பித்து கொண்டே இருக்க கற்றுக்கொள். புதுப்பித்து கொண்டே இரு என் பிரியமே. புதிய விஷயங்களை தினமும் கற்றுக்கொண்டே இரு. அப்படி இல்லை என்றால் நீ வெற்றியடைகிறாயோ இல்லையோ, எதுவுமே செய்ய முடியாமல் அப்படியே நின்றுவிடும் உன்னுடைய வாழ்க்கை பயணம். நாம் என் பிரியமே, எது நடந்தாலும் பொறுமையோடு இருக்க கற்றுக்கொள். பொறுமையே வெற்றி தரும். எந்த ஒரு பெரிய இலக்கையும் ஒரே நாளில் அடைந்துவிட முடியாது என் பிரியமே. ஒரே நாளில் எதையுமே அடைந்துவிட முடியாது. ஆம் என் பிரியமே, பொறுமையோடு உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இரு. வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும். நிச்சயமாக. உன்னுடைய நம்பிக்கைக்கு கொஞ்சம் செவி கொடுக்க கற்றுக்கொள். மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன்னுடைய மனம் என்ன சொல்கிறது என்றும் கொஞ்சம் செவி கொடுத்து கேட்க பழகு.
மனதில் என்ன படுகிறதோ அது சரி என்று உனக்கு தென்பட்டால் அப்பொழுதே அதை செய்து முடித்துவிடு. உன்னுடைய வாழ்வு உன் கையில்தான் இருக்கிறது. உன்னுடைய வாழ்வு உன் கையில்தான் இருக்கிறது என் பிரியமே. அதை பிரம்மாண்டமாக நகர்த்தி செல்வதும் உன்னிடத்தில்தான் இருக்கிறது. முடியாது என்ற வார்த்தையை ஒருபோதும் சொல்ல நினைக்காதே என் பிரியமே. முடியாது என்று எப்பொழுதும் சொல்லாதே. உன்னுடைய அகராதியிலிருந்து முடியாது என்ற சொல்லை முதலில் நீக்கிவிடு. எல்லாமே சாத்தியமாக கூடியதுதான் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. எல்லாமே நடத்தக்கூடியதுதான், நடக்கக்கூடியதுதான். ஆம் என் பிரியமே, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. ஒவ்வொரு நொடியும் ஒரு வாய்ப்பாக எண்ணி கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாமல் நிகழ்காலத்தில் வாழ பழகு என் பிரியமே. ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய வாய்ப்பை உனக்கு வழங்குகிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். நினைவில் வைத்துக்கொள் என் பிரியமே. உன்னுடைய மனம்தான் ஒரு வலிமையான கருவி. அதை சரியான வழியில் பயன்படுத்தினால் நிச்சயமாக பிரம்மாண்ட வெற்றியை உன்னால் அடைய முடியும். சர்வ நிச்சயமாக. உன்னுடைய தன்னம்பிக்கையும் மன உறுதியும் நீ விரும்பிய இடத்திற்கெல்லாம் உன்னை அழைத்து செல்லும் என் பிரியமே, அழைத்து செல்லும். மற்றவர்கள் உன் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையை விட உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கைதான் மிகப்பெரிய பலம் என்பதை புரிந்து கொள். சுய நம்பிக்கையில் மட்டும் எப்பொழுதும் உறுதியாக இருக்க கற்றுக்கொள். உறுதியாக இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. நேற்றைய தோல்விகள்தான் நாளைய வெற்றிக்கான படிகட்டு என்பதை புரிந்து கொள். தோல்விகளை பாடங்களாக கருதும் எதுவுமே வெற்றிதான். சின்ன சின்ன தோல்விகளுக்காக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எந்த பாடங்களையும் அப்படி நீ இருந்தால் கற்றுக்கொள்ளவே முடியாது என் பிரியமே. ஆம் என் பிரியமே, எந்த வெற்றிகளையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. நீ விழுந்தால் எழ வேண்டும், தடுமாறினால் சரி செய்ய வேண்டும். ஆனால் தோல்விகளிடம் உன்னை ஒருபோதும் விட்டு கொடுத்து விடாதே. விடாமுயற்சியை மட்டும் ஒருபோதும் விட்டும் விடாதே. முதலில் உன்னை நீ உறுதியாக நம்பு. உன்னை நீ உறுதியாக நம்பு. அப்பொழுது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும். அதன் பிறகு இறைவனிடம் உன்னுடைய வேண்டுதலை வை. தன்மீதே நம்பிக்கை இல்லாதவனுக்கு அந்த ஆண்டவனே உதவி செய்ய தயங்குவார் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. முதலில் உன்னை நம்பு, பிறகு இறைவன் மீது நம்பிக்கை வை. உடைந்த கண்ணாடியை மீண்டும் ஒட்ட வைத்தாலும் மீண்டும் ஒட்ட வைத்தாலும் எதற்குமே அது பயன்படாது. உடைந்ததால் ஏற்பட்ட கீறல்கள் அதில் அப்படியே தான் இருக்கும் என் பிரியமே, அப்படியே தான் இருக்கும். கடந்த காலத்தின் காயங்கள் முழுமையாக மறைந்து போகவில்லையே என்று வருந்தாதே. அவை உன்னை பலவீனப்படுத்த வேண்டியதல்ல என் பிரியமே. அந்த கீறல்கள் உன்னுடைய அனுபவத்தின் அடையாளங்கள் என்பதில் பெருமை கொள்ள கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, மாற்றம் மட்டுமே நிலையானது. மாற்றம் மட்டுமே நிலையானது. மாற்றம் மாறிக்கொண்டே இருக்கத்தான் செய்யும். உன் வாழ்க்கையிலும் மாற்றம் வரும். நிச்சயமான மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. எது நடந்தாலும் அப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. ஆக வேண்டிய காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா என்ன? நிச்சயமாக மாட்டேன் என் பிரியமே. உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் உன் சாயப்பா உனக்கு தேவை என்னவோ அதையும் உனக்கு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எந்த நேரத்திலும் விட்டுவிடவும் மாட்டேன். என்னை விட்டு விலகி போகும்படி அறிவுறுத்தவும் மாட்டேன். என் மீது நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்படி என்றால் நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. நான் இருக்கிறேன். இனி உன்னுடைய வாழ்வில் எல்லாமே சந்தோஷ தருணங்களாகவே இருக்க வேண்டும் என்பதுதான்
உன் சாயப்பாவின் ஆசை விருப்பமும் கூட. இந்த வியாழன் சுபவாக்கு என்றுமே பொய்யாக நான் விடமாட்டேன். என்னுடைய வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன். என்னையே நம்பி வந்தவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நாளை விடியல் ஒரு அதிர்ஷ்ட தரும் நாளாகவே உனக்கு அமையும். நல்ல தகவல் வந்து சேரும். பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது குழந்தையே. என்னை நம்பி முழுமையாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு உறக்கம் கொள். நாளை சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கும். உன் வாழ்க்கையை புரிய வைத்து உன்னையே உனக்கு புரிய வைத்து நல்ல விடியலை உனக்காகவே விடிய வைத்து அந்த விடியலை மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். உனக்காகவே நாளை விடியல் விடியும். நீ மனதில் நினைத்த அனைத்து நல்லதையும் உனக்காகவே நடத்தி கொடுப்பேன், நிகழ்த்தி காட்டுவேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. நடப்பது அனைத்தும் வருவது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன். இது நாள் வரை நான் உனக்கு காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவங்களே. இனிவரும் நாட்களில் உனக்கு அடுக்கடுக்கான நிம்மதியான மகிழ்ச்சிகரமான ஆனந்தமனமான வெற்றியான நிகழ்வுகள் மட்டுமே, அதுவும் பேர் மகிழ்ச்சியாகவே நடக்கப் போகிறது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். இனி என் வார்த்தைகளை என் வாக்குகளை நேரடியாகவே என்னிடம் இருந்து நீ கேட்பாய். எதற்காக வேதனைப்படுகிறாய்? முதலில் உன் வாயிற்கதவை திறந்து பார். உன் சாயப்பா உன் வீடு தேடி உன் இல்லம் தேடி என் பொக்கிஷமான பிள்ளையின் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் குழந்தையே. எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். இப்படி போராட்டம் மிகுந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து என்னாகுமோ ஏதாகுமோ என்று மனதிற்குள் குழம்பி குழம்பி உன் வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்திருக்கிறாய். அந்த ரணமாகிய வாழ்க்கையை எப்படி மீட்டு கொண்டு வருவது, எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திக்கற்று போய் நின்று கொண்டிருக்கிறாய். இப்படி இருப்பதால்தான் உன் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது. ஏனப்பா இந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று என்னிடம் கேட்டே விட்டாய். தங்கமே, உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அதன் பற்றிய சிந்தனையும் அதை பற்றிய நினைப்புகளையும் உன் மனதிலிருந்து அறவே ஒழித்துவிடு. அந்த நினைப்புகளை நீ விரும்பாமல் உன் மனதை அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன் மனதிற்கு நீயே செய்யும் அநியாயம். குழந்தையே, மற்றவர்களுக்கு முன் சிரித்து வாழ்வதைப் போல் வாழ்ந்துவிட்டு உன் மனதிற்குள் புழுங்கி அழுது கொண்டிருக்கிறாய். உனக்கே நீ வேஷம் போடுவதால் உனக்கு அது நல்லதாகுமா? நிச்சயமாக ஆகாது என் தங்கமே. உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்காக வாழ நினைக்காதே, உன் மனதிற்காக முதலில் வாழ நினை. உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாக உன்னை வந்து சேர்ந்தே விடும். நீ இப்படி மன நிம்மதியில்லாமல் இருந்தால் உன்னை அன்பாக நேசிக்கிறவர்களும் உன் மனதை புரிந்து கொண்டு உன்னோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் நிம்மதி கூட நிம்மதி இல்லாமல் போய்விடும். அவர்கள் கூட மன நிம்மதி இல்லாமல் தவித்துதான் கொண்டிருப்பார்கள். இது உனக்கு புரிகிறதா? அப்படி இருக்காமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க பழகு. அந்த நிம்மதியில்லாத வாழ்க்கையிலிருந்து நீ சற்றே விலகி இருப்பது மிகவும் நல்லது. உன் வாழ்க்கைக்கும் சரி, உன் மனதிற்கும் சரி, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி, அதுவே மிக மிக சிறந்த வழியாக இருக்கக்கூடும். எப்பொழுதுமே அமைதியாக போய்விடுவது ரொம்பவே நல்லது. அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கான காரணம் அவர்கள் உன்னோடு பேசி பழகிவிட்டார்கள். உன்னுடைய குணாதிசயம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நீ இப்பொழுது எது நடந்தாலும் அமைதியாகவே சென்று விட்டால் அவர்களுக்கு வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அதனால்தான் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னிடம் ஒரு வேற்றுமையை பார்க்கிறார்கள்.
உன்னைப் போலவே உன்னை சுற்றி இருப்பவர்களும் இருக்க வேண்டும், மாறிவிட வேண்டும் என்று நீ நினைப்பது தவறு. உன்னை மாதிரியே மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நீ சிந்திப்பதும் மிக மிக தவறு. மற்றவர்களோடு உன்னை எண்ணிக்கொள்ளாதே. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வேறு விதமாக இருக்கும். ஒவ்வொருவரின் மனநிலையும் வேறு விதமாகத்தான் இருக்கும். மற்றவர்கள் உன்னைப் போல் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அப்படி இருக்கவும் மாட்டார்கள். இதுவே உலக நியதி. இப்படி மற்றவர்கள் வெவ்வேறு விதமாக இருக்கும் பொழுது அவர்கள் செய்யும் விஷயம் உனக்கு மன வருத்தத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறது என்றால் அதை அவர்களிடம் சொல்லியே சண்டை போட்டே கொண்டிருக்காமல் அமைதியாக அவர்களிடம் இருந்து விலகி விடுவது ரொம்பவே நல்லது. ஏன் உங்களை விட்டு நான் விலகுகிறேன் என்று அவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை. அமைதியாக சென்று கண்மணியே, எதிலையும் பொறுமையை கடைப்பிடி. பொறுமையோடு நீ செய்யும் எந்த ஒரு செயலும் நிச்சயமாக வெற்றி பெறும். வெற்றி படிக்கட்டுகளில் நீ ஏறும் பொழுது அனைத்து படிகளையும் வெற்றிக்கான படியாகவே நான் உனக்கு உருவாக்கி தருவேன். ஆனால் பொறுமை என்பது மிக அவசியம். நம்பிக்கை என்பது மிக மிக அவசியம். நான் வெற்றியடைவதற்காகவே என் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன் என்ற மன தைரியம் உன் மனதில் உண்டென்றால் போதும், நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் வெற்றி அடியாகவே நான் மாற்றி காட்டுவேன். அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நானும் இல்லை என் குழந்தையே. என் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிற நீ எந்த துயரம் வந்தாலும் என்னை முழுவதுமாக நம்பி எனக்கு அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிற நீ எந்த சோதனை வந்தாலும் என்னை மறவாமல் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் நீ எனக்கு கிடைத்த மிக அற்புதமான பொக்கிஷம். இந்த பொக்கிஷமான குழந்தையை நான் எப்படி விட்டு விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? நடக்குமா நடக்காதா என்று என்னிடமே கேள்வி கேட்கிறாய். உனக்கு நடத்தி கொடுக்காமல் நான் வேறு யாருக்கு கொடுப்பேன்? இதை ஏன் நம்ப மறுத்து கொண்டிருக்கிறாய்? உன் மனதில் ரணமாக இருக்கிறது. அதனால்தான் உன்னால் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் பரிதவித்து நிற்கிறாய். முதலில் மனதை மாற்றிக்கொள். தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். நம்பிக்கையை உன் மனதில் ஆழ பதியவை. பொறுமையோடு எதற்குமே காத்திரு. நினைத்தவுடன் எதுவுமே நடந்துவிட்டால் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவே இருக்காது என் பிள்ளையே. இது உனக்கு புரியும்தான், அல்லது புரிந்தும் புரியாதது போல் நிற்கிறாயா? என் பிரியமே, அப்பா சொல்வதை கேள். நம்பிக்கையோடு இரு. எதுவும் என்னை மீறி தவறாக போய்விடாது. உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன்னை சரியான பாதையில் கொண்டு செல்ல, உன் வாழ்க்கையை நேர்வழிப்படுத்த, உனக்கு தன்னம்பிக்கையை விதைக்க, அனைத்துமாக உன் அப்பாவாக, உன் அம்மாவாக, உன் தோழனாக, உன் நண்பராக, உன் உற்றார் உறவினராக, அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக உன் மனதை போற்று எதற்குமே குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் மனம் குழப்பிக்கொண்டே இருப்பதால்தான் நீ எதையுமே, நல்ல நிகழ்வுகள் எதையுமே அறிந்து கொள்ள முடியாமல் தத்தளித்து நின்று கொண்டிருக்கிறாய். முதலில் உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கொள். நேர்மறை எண்ணங்களை முதலில் வளர்த்துக்கொள். நல்ல நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. பக்தி என்னும் வேரை ஆழமாக உன் மனதில் பதிய வைத்திருக்கிறாய். கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் கொடுக்க தெரியும் தானே? அதற்கான தீர்வையும் ஏற்படுத்துவார்தானே? அதற்காக நீ அனைத்தையும் தேடி தேடி ஏன் இந்த கஷ்டம் வருகிறது, அதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து கொண்டே இருக்காதே. ஒருவரை உன் முன்னால் நான் வர வைப்பதற்கும் உன் முன்னால் அவர்களை செயல்பட வைப்பதற்கும் ஒரு காரண காரியம் நிச்சயமாக இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. வாக்கு தவறுவதே இல்லை இறைவன். நல்ல நேரம் பிறக்கும்,
உனக்கான நல்ல வாழ்வு பிறக்கும். ஒளி தீபம் ஏற்றிவிட்டேன், இனி உனக்கான ஆசைகள் அப்படியே பலிக்கப் போகிறது. காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகளே கிடையாது. என் மீது நம்பிக்கை வை. அனைத்தையும் செய்பவன் நான், அனைத்தையும் அறிந்தவன் நானே. செய்கையும் நானே, அதற்கான விளைவுகளும் நானாகத்தான் இருப்பேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசைய முடியாது என்கிற பட்சத்தில் நீ எதற்காக பயப்பட வேண்டும், வருத்தப்பட வேண்டும்? உன்னை வாழ்க்கையில் வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பதற்காகவே உன்னை படைத்து காத்து இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னை காப்பதற்காகவும் உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய வைப்பதற்குமாகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். இங்கு நடப்பது அனைத்திற்கும் நான் தான் காரணகர்த்தாவாக இருக்கிறேன். அப்படியென்றால் என் வாழ்க்கையில் நடப்பதற்கும் நடக்காமல் இருப்பதற்கும் நீங்கள்தான் காரணமா சாயிநாதரே என்ற கேள்வியும் உன் மனதில் எழும். உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்திற்கும் நான் தான் பொறுப்பு. உன் வாழ்க்கையில் அது நடக்கவில்லை என்றாலும் கூட அதுக்கும் நானே பொறுப்பு. உனக்கு அது தேவையில்லை என்பதால் மட்டுமே அதை உன் வாழ்க்கையிலிருந்து நான் எடுத்திருப்பேனே தவிர உனக்கு கொடுக்க வேண்டியதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வரை நான் ஓயவே மாட்டேன். 1000 கைகள் நம்மை கைவிட்டாலும் கூட என்றுமே நம்பிக்கை கை கொடுத்து கொண்டே இருக்கும் என்ற உள்ளன்போடு இருக்கலாம். எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு இருக்கத்தான் செய்கிறது. எனவே நம்பிக்கையோடு செயல்படலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம். கடைசி வரை நம்பிக்கை இழக்காமல் இருக்கலாம். ஏனென்றால் கடைசி வரியில் கூட நமக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாமே. தோற்காமல் வென்றவர்கள் யாருமே இல்லை. தோற்று போகாமல் ஜெயித்தவர்கள் இந்த உலகத்தில் எவருமே இல்லை. தோற்றுவிட்டோம் என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று யோசித்தால் வெற்றி நிச்சயமாக கிடைத்தே தீரும். நாம் நம் சிறகை விரிக்கும் வரை எட்டும் உயரத்திற்கு பறக்கவே முடியாது. சிறகை விரித்தால்தான் உயரத்திற்கு மிக மிக அதிகமான உயரத்திற்கு பறக்கலாம். அதுதான் நம்பிக்கையின் தூண்டுகோலாகவே இருக்கும். இது அனைத்தும் உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக நடைபெறும். ஒரு நாள் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத சமயத்தில் நல்ல நிகழ்வு உன் வாயில் கதவை வந்து தட்டும். சர்வ நிச்சயமாக நாளையே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நம் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? நம் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கவே இருக்காதா என்று ஏக்கத்தோடு என்னை பார்க்கும் பிள்ளையே, உன் சாயிதேவா உனக்காகவே உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்தவே ஒரு திட்டத்தை வைத்துள்ளேன். உன் சாயப்பா மீது முழுமையான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே மேற்கொண்டு முழுமையாக கேள். வாழ்க்கையே வெறுத்து விட்டதென, வாழ்க்கையில் இனி வாழ்வதற்கு என்ன மீதம் இருக்கிறது என்று வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கொண்டு குழப்பத்தோடும் வேதனையான முகத்தோடும் கண்களில் கண்ணீரோடும் நீ நின்று கொண்டிருப்பதை நான் கவனிக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். என்னிடம் பிரார்த்தனை வைக்காதவர்களையே நான் நித்தம் நித்தம் கவனித்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நானே சர்வதம், நானே அனைத்தும் என வாழும் என் பிள்ளையை நான் பார்க்காமல் விட்டு விடுவேனா? இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள், நீ பட்ட வேதனைகள், நீ பட்ட போராட்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை சற்று நினைத்து பார்க்கையிலேயே என் மனம் பதைக்கிறது. உன்னை பார்க்கும் பொழுது என் மனமும் பதறத்தான் செய்கிறது. அப்படி பதறும் பொழுது நீ பதறி சோர்ந்து உட்கார்ந்திருக்கும் அந்த சமயத்திலும் கூட நான் உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். நேர்மறை சிந்தனைகளை உன் மனதிற்குள் வளரவிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே,
நீ கடக்க வேண்டிய தூரம் இன்னும் சிறிது இருக்கத்தான் செய்கிறது. உன் கர்ம வலிமை அப்படி. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் கர்மாவின் வலிமைகள் குறைய இன்னும் சிறிது காலமே இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற நம்பிக்கையோடு, பொறுமையோடு இதுவரை எப்படி காத்திருந்தாயோ அப்படியே இனி வரும் சிறிது நாட்களும் காத்திருந்துதான் ஆக வேண்டும் பிள்ளையே.